ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா பட்டாணி, உருளைக்கிழங்கு, தக்காளி, கவர், பீன்ஸ் எல்லாம் போட்டு வெள்ளை குருமா வைக்க போகிறோம். சரிங்களா? வெள்ளை குருமா வைக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கணும் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, இது வரமல்லி, சோம்பு, பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே தேங்காவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே பச்சைக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காய் பட்டாணி கிழங்கும் வெந்த பிறகு இப்போ வெந்தெடுத்து நல்லா வெந்துடும். இந்த டைமில் நமக்கு இந்த பீன்ஸு, காலிஃப்ளவரு இதை போட்டுக்கலாம். சரிங்களா? காலிஃப்ளவர் வேக போட்ட பீன்ஸையும் இந்த பக்கம் நமக்கு அரைச்சிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? இந்த குருமாவுக்குள்ளதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். வெள்ளை குருமாவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டோங்க. நமக்கு இது போட்டுக்கலாம். சரிங்களா? மிக்ஸி இதை கலக்கி கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் இப்போ நான் பூரிக்கு தேய்ச்சி வச்சுருக்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி தான். பூரி மசாலா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதாங்க எங்கள் வீட்டில் பூரி மசால் குருமா ஆகிட்டு இருக்க வெள்ளை குருமா, ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா. சரிங்களா? எங்கள் வீட்டுக்காரங்க கொடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூரி மசாலா எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நாங்கள் பூரி மசாலா எல்லாம் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கமெண்ட் கேட்கலாம் பார்த்தா அவருக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துடுதுங்க. அவர் கூட வேலை பண்ணுறவர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னதுனால அவர் திடீர்னு அங்கே கிளம்பி போயிட்டார். அதனால் அவரை இப்போ காமிக்க முடியல. இருந்தாருன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் 2 பேருமே ஃபேஸ் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். முடியலைங்க. அப்புறம் நான் வந்து பிகினர் ஆனதுனால என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுத்துக்குங்க. கொஞ்சம் தப்புகள் தவறுகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் மன்னித்து எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்டு, ஷேரு எல்லாமே என் வீடியோவுக்கு நீங்கள் பண்ணணும். இது என்னோடய கோரிக்கையை எடுத்துக்கோங்க.